தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும். தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் 8வது பாடலில் கல்லாய மனத்தையும் ஒரு கணத்திலே கனிவித்து கருணையாலே பல்லாயிரம் அதிசயிக்க பக்குவம் தந்து அருட்பதமும் தந்து பாலிக்கின்றோய் எல்லாம் சோய் வல்லோய் சிற்றம்பலத்தை ஆடுகின்றோய் நின்னால் அல்லால் ஒன்று ஆகாதேல் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்ன என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார். இப்பாடலில் கருணையை முதலில் குறிப்பிடுகிறார், பின் சிற்றம்பலம் குறிப்பிடுகின்றார். விருப்பு ஏன் வந்தது என 5ஆம் பாடலில் கற்பம் பலபல என்ற அகவுள் வரி தற்சுதந்திரமின்மையில் கூறப்பட்டுள்ளது. மனம் ஏன் இறங்குவதில்லை எனில் காரணம் தன்னுடையது என்னுடையது என்கின்ற அகங்காரமுமே காரணம். கோடி கோடியாய் செல்வம் இருந்தும் நீ மாண்டு போகும்போது உன் செல்வம் நாய் பெற்ற தென்னமலம் ஓடுறது தான் காரணம். அறியாமையே. எல்லா செல்வமும் எல்லாம் உடையவருடையது, உன்னுடையது அல்ல. நீ அதன் பாதுகாவலர். நீ பொற்பிறவிகளில் அறம் விரும்பி செய்ததால் இப்பிறவியில் பொருள் உள்ளது. பொருளால் இன்பம் அனுபவிக்கின்றாய், அவ்வளவுதான். எல்லாமே அனித்தியமே என பெருமான் கூறுகிறார். 5 அறிவுக்கருவி மெய், வாய், கண், காது, மூக்கு இவை யாவும் உண்மை அறியவில்லை என கண்டதெல்லாம் அனித்தியமே என்கின்றார். நித்தியமா தயவோடு பார்வை இருந்தால் கண் ஒளி பெற்று கண் மறைக்காது, கண்ணாடி தேவைப்படாது. கேட்டதெல்லாம் பழுதே. எவ்வளவு உலகறிவு வந்த நாள் முதல் கேட்டு உள்ளோம். 3 நாளுக்கு முன் கேட்டது ஞாபகம் வருவதில்லை. காரணம் அருளை அறியக்கூடிய அறிவினில் நின்று அறிய அறத்தை வலியுறுத்திய தமிழ் சான்றோர் வழங்கிய திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம் ஆக இன்றும் நிலைத்த இறைவனின் தயவு பாமாலையாகிய திருவருட்பா படிக்கணும், கேட்கணும். அப்படி கேட்கும்போது உலக அறிவு நிலையில்லாதது, அருள் அறிவு நிலையானது என்ற உண்மை புரியும். அருள் அறிவு அறிய தயவில் அன்பாகிய மன நெகிழ்ச்சி மனம் அடங்க தினசரி இறங்க ஒழுக்கமாகி தயவு வளர்க்கும். தவத்தை எவ்வாறெனில் இந்த உடம்பில் ஒளி 3 இடங்களில் அகம் சார்ந்து உள்ளது. ஒளி என்பது வெளிச்சம், அதாவது ஒளி என்பது ஒளிந்து உள்ளது, அதாவது மறைந்துள்ளது. 1 ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளி, ஆன்மாவாகிய ஓர் அறிவினுக்குள் அறிவாய் மறைந்துள்ளது. இதனை பூர்வமத்தி என்பார். 2வது உயிரை உண்டாக்கக்கூடிய கரு விந்து ஒளி வெளிச்சம், இதுவும் ஒளிந்துள்ளது. அறிவு இது மூலாதாரத்தில் ஒளிந்துள்ளது. 3 நாம் அன்றாடம் புறக்காட்சி காண கண் ஒளி உள்ளது. இந்த கண்ணில் ஒளி மறைந்துள்ளது. கருணையுடன் செயல்பட எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க கண்ணொளி கூடும். இதுதான் பெருமான் கீர்த்தனையில் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார். இந்த வெளிச்சம், அதாவது மறைந்த ஒளி, கண்ணோட்டம் பெற இந்திரிய, அதாவது கண் ஒளி ஜோதி பெறும். கண்ணொளி ஜோதி பெறும் பொழுது கரணமாகிய மனம் பிற உயிரின் பசி நீக்கப்படுகிறது. அப்போது பசித்த இலையின் பசித்தி நீ அணைக்க உன் செயலால்,
அதாவது உன்னுடைய ஆற்றலால் இறைவனின் தயவாகிய அதாவது பேராற்றல் கூடும். சக்தி என்பது ஆற்றல், பவர். இந்த பவர் ஒரு ஜோதி. இது ரெண்டு. இந்த பவர் தான் நமக்கு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் வழங்கி, ஆக்கமும் வழங்கி தயவினால் தயவு பெற்றால் சக்தி அதாவது இந்த பவர் மனக்கலக்கம் எவ்வாறு பயம் நீக்கியவுடன் நமக்கு தூக்கம், சோம்பல், துன்பம், அச்சம் நீங்கி பரிபூரணமான காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடாகிய அருள் சக்தி கூடும். அதனால்தான் கடவுளார் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈய வேண்டும் என அறிவுரை கூறி, அப்படி நீ செயல்படவில்லையெனில் பவர் குறைய வாய்ப்பு உள்ளது என்கின்றார். செவியிர் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் ஏன் என்று கேள்வி கேட்கிறார். செவியால் கேட்கப்படும் அறிவு செல்வத்தை உணராமல் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு நீ இருந்தால் என்ன இறந்தால் என்ன என சாடுகிறார். அதாவது கீழே போட போட ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, அறியாமை சேரும். மேலே கேள்வியினால் நாம் அறிய இந்த மலங்களெல்லாம் நமக்கு நீங்கும். பெருமான் இதற்கு ஆகாரம் அறை, அதாவது ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு, உண்டதெல்லாம் மலமே என்றார். எனவே நாம் கேள்வி கேட்க கேட்க மேலே உள்ள காது வழியாக போய் அறிவை கூட்டி நமது மனம் அது செம்மையாகும். மனம் கேட்க கேட்க கேட்டதன்படி அறிந்து உணர்ந்து செயல்பட ஆன்ம அணு ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ள ஒளி பிரகாசிக்கும். இது புறத்தில் ஏற்படும் அகஜோதி. ஜோதியுள் ஜோதி. இது 3வது பவர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஆக புறத்தில் 3ம் அகத்தில் 3ம் 6ம் கூடும் பொழுது 6 பவர் கூடும் பொழுது, அதாவது நாம படித்ததன் பொருளை சான்றோர் கூற கேட்டதை இந்த உலகின் காற்றின் இயக்கத்தால் ஜீவன் உயிரினில் உணர்ந்து மெய்யரு வியப்பில் 8-2 என்பார். அதாவது 16 நிலை விருப்பு வெறுப்பு போன்ற 16 குணம் கலன்று உயிர் உணர்வில் பேதமற்று ஜீவாத்மா இயக்கக்கூடிய உயிருக்கு உயிராகிய பரமாத்மாவாக நாம் செயலை ஜீவாத்மாவை காற்றின் இயக்கத்தை ஒளி இயக்கத்துடன் இணைக்க ஆன்மா நெகிழும். ஆன்மா நெகிழ கண்களில் நீர் பெருகி உடம்பெல்லாம் நனையும் போது வயிற்றில் போட்டது செரிமானமாகி சத்து தருவது போல் அறிவு கருவியால் உட்கொண்டது யாது மறைந்து நின்று சத்தாகி சித்து எனும் செயல்பாட்டை தினசரி செய்ய இன்பம் பேரின்பமாக மாறும் என்கின்ற உண்மையை அறியவில்லையே என வருத்தப்படுவோம். இரக்கத்தால் எடுத்து எம்பியவர் வேதனைப்படுகிறார். மனம் ஏன் கரைவதெனில் அணு அனாதி. அதன் பல பிறவிகளில் செய்த நற்செயல் தீர்ச்செயல் ஏற்ப இறைவன் அருட்பேராற்றலால் நம்மை வருவிக்க அருட்சக்தி, அதாவது பெரிய தயவு அருள், அதன் பவர் சக்தி, இது அனாதி காற்றின் இயக்கம். அருட்பெருஞ்சோதி இறைவனால் 84 லட்சம் கோடி தாவர சங்கமம் இன்பமாக வாழ தடையற்ற இயக்கமாகிய காற்றை எல்லா உயிரும் ஜீவித்து செயல்பட்டு இந்த பூமியில் ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பெடுக்க காரணமாக வந்துள்ளது. இந்த வந்ததற்கு காரணம் ஒளி மூலக்கரு. இந்த கருவை தாய் கருப்பையில் ஆன்ம ஒளிக்குள் ஒளியை சுற்றி உள்ள தலையில் உள்ள அமுத காற்று நடுநடியாளியாக வந்து கோஷம் தடிக்கும்போது யோனி குறியுடன் அழுத்தம் தருவதால் அங்கு செல்கிறது. இப்போ காரணம் விந்து, காரியம் நாதம். காரண காரியமாகி குழந்தை பிறக்கிறது. இது பிறந்து வளர்ந்து திருமணமாகி குழந்தை குறித்த காலத்திலன்றி மற்ற காலங்களில் கூடாது என்பார் பெருமான். மண் 5 நிறம் உள்ளது.
பூ பல வண்ணமாக மலர்கிறது. நீரில் குளிர்ச்சி உள்ளது, தீயில் சூடு உள்ளது, காற்றில் உணர்வு உள்ளது, ஆகாயம் மறைந்துள்ளது. அதுபோல் இந்த அமுதக்காற்று மறைந்து நின்று செயல்படுகிறது. இதனை அருள் விளக்க மாலை 2ஆம் பாடலிலே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்பார். ஆக தடையற்ற இயக்கமாகிய நம்முடைய செயல்பாடு தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு ஒரு துளி சர்க்கரை வைக்க வரிசையாய் வரும் எறும்பு உண்டு. அதன் ஆன்மா சந்தோஷம் அடையும். இப்போ நீ உபகாரம் செய்ய செய்ய காற்றின் இயக்க மனம், உபகார சக்தி, தடையற்ற இயக்கமாகிய இறைவனின் தயவு ஆற்றல் கூட கூட அருட்சக்தி, அருஜோதி கூடும். நீ பிற உயிரை பசி நீக்கி உயிரை காப்பாற்றியதால் உள்ள குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளியை அவர் தன்னுடைய பேராற்றலால் காப்பாற்றுவார். இது தயவு வளர்க்கும் தவத்தை. இந்த செயல்பாட்டை பெருமான் எங்கே கருணை இருக்கைகள் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே என்கின்றார். பல பிறவி விருப்பு வெறுப்புக்கு ஏற்பதான் கருணையின் செயல்பாடு அமையும். உலகின் மனதின் இயல்பு இன்பம் அணிவிப்பது. அப்படிதான் விருப்பு காரணமாக அறம் செய்யவில்லை. அதனால் கருணை மறைக்கப்படுகிறது இந்த ஆன்மாவுக்கு. உனக்கு எவ்வாறெனில் இறைவன் சிற்றின்பம் பேரின்பம் என இருவகையாக வைத்துள்ளான். சிற்றின்பம் வம்ச விருத்தியாகவும் பேரின்பம் தன்னை அறிந்து தன்னுடன் சேரவும் வைத்துள்ளான். இப்போ சிற்றின்பம் அனுபவிக்கும் போது வெளியாகும் நேரம் மனம் செயல்படாது. உதாரணம், என் குழந்தை டாக்டராகவோ இன்ஜினியராக ஆக வேண்டும் என நினைத்து நீ பொருந்த முடியாது. அக்குழந்தை பிறப்பு உன் செயல்பாட்டால் வருவது. எவ்வாறெனில் உன்னுடைய நற்செயல் தீச்செயல்தான் நல்வினை தீவினை எனவும் அறம் பாவம் எனவும் வகுத்துள்ளான் இறைவன். இதனை செயல்படுத்துவது அனாதியான காற்று, அருட்சக்தி, அதாவது தடையற்ற இயக்கம். எல்லா உயிரையும் ஜீவித்து இன்பமாக வாழ தனி பெருங்கருணையாக ஒப்பற்ற பேரருடைய பெரும் தயவாக விளங்குகின்றார். வினைக்கு ஏற்ப பிறப்பு, பிறப்புக்கு ஏற்ப செயல்பாடு. இதனை கடவுளார் தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் வினையால் வரும் என்பார். விருப்பு காரணமாக சிற்றின்பம் ஈடுபட மேடையிலே வீசுகின்ற அமுத காற்று குறைகிறது. குறைய குறைய ஒளி குறைந்து இருள் கூடிவிடுகிறது. அப்போ அறியாமையால் மன்னம் தன்னை பற்றி சிந்திக்காமல் இறுகி விடுகிறது. அதனால்தான் மகரிஷி ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பம், ஆசை விடவிட ஆய்ந்து வரும் இன்பம் என்றார். முற்பிறவைகள் செய்த நல்வினை பயனாக இப்பிறவைகளில் குழந்தை குறித்த காலத்திலன்றி மற்ற காலங்களில் கூடாத போது ஒளிப்பொருள் கூடுகிறது. கூட கூட இருள் போய் அறியாமை நீங்கி ஞானம் எனும் தெளிவு அறிவு ஒளி கூடுகிறது. ஒளி கூட கூட தன்னை அறிய முற்படும்போது வாழ்க்கை துணைநலம், குழந்தை, உறவினர், சுற்றத்தார் எல்லாம் நன்றாக அமைந்து இல்லறவியலில் எல்லா வேலையும் முடிந்து எந்த தேவையுமின்றி வயதான காலத்தில் நம்மை யார் காப்பாற்றுவார், செலவுக்கு பணம் வேண்டுமே என்றால் கூட மனம் வேலை செய்யும். பலகாலம் நம்மால் முடிந்த உதவியை தினசரி நாம் செய்து வந்ததால் பெருமான் காப்பாற்றுவார். இவை யாவும் தயவும் இவை யார் தயவும் தேவையில்லை. இறுதி காலத்தில் ஊதியம் தந்து ஆட்கொள்வார். இப்போ எந்த தேவையும் இல்லை. இப்போ நாம் வாங்கும் பென்ஷனில் நம் தேவை போக நம் தரத்துக்கு ஏற்றவாறு கூவும் காக்கிக்கு தினசரி நீராரம் வழங்கினால் கூட போதும். இவ்வாறு பலகாலம் செய்ய செய்ய இந்த தயவுதான் கல்லாய மனம் கரைந்து நற்குணம் கூடும், ஒளி கூடும். இப்போ தினசரி ஜீவகாரணம் செய்ய ஒழுக்கமாகி இந்த ஒழுக்கம் 3947 பாடலில் உள்ளொளியை ஒளிக்குள் ஒளியை வளர்க்கும். தயவு தடையற்ற இயக்கம். தயவு செயல் அருட்செயல் புரிய பிற உயிரை நாம் காப்பாற்ற நம் உயிர் பொருள் இறைவனின் தயவாகிய தடையற்ற இயக்கமாகிய அருள் சக்தி தயவு ஆற்றலால் தனி பெரும் கருணையாக நின்று காப்பாற்றும். இப்போ தயவு வளர்க்குது தவத்தை, தவம் வளர்க்குது தயவை. இப்போ தவமும் கூடும். அதாவது இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா 4 இடமும் தவம் நிறைந்து தயவு வளர்ந்து, அதாவது இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளி கூடும். இதனை பெருமான் 3301 பாடலில் தயவு வளர் தயையே, தயை வளர் தவமே,
தவம் நிறை தயை வளர் சதுரை என்பார். இப்போ காற்றின் இயக்கம் உயிர்கள் பால் தயவு, ஒளியின் இயக்கமாகிய அறிவு, ஆண்டவரிடத்து அன்பு, அதாவது ஆண்டவர் இருப்பிடம் புருவமத்தி. இந்த செயலாகிய காற்றின் இயக்கம் அறிவு ஒளிக்குள், இந்த செயலாகிய காற்றின் இயக்கம் ஒளியாகிய அறிவின் இயக்கத்துடன் சேர்ந்து செயல்பட மனம் தானே கரையும், ஆன்மா நெகிழும், கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். இது யாவும் அவரவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் புரியும். இப்போ புரியும். கல்லாத மனத்தையும் ஒரு கணத்திலே கனிவிக்கும் கருணையாலே என்கின்றார். அடுத்து பல்லாரும் அதிசயிக்க பக்குவம் தந்து அருட்பதம் தந்து பாலிக்கின்றோ என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாவிரதம் கோலையமலாமும் எல்லோரும் நினைத்த நலம் பெறும். எல்லோரும் வாழ்கை செய்து பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.